ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே தும்மல் இருக்கும். அவங்க படுக்கும்போது நல்லா தான் படுத்திருப்பாங்க, ஆனா காலை எந்திரிக்கும் போது தும்மலோட எந்திரிப்பாங்க. கண்ணை திறந்த உடனே தும்மல் இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே தும்மல் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ். நான் டாக்டர் பூவேந்தன், சாந்தோமி மருத்துவமனை இருந்தது. இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிறது மூக்குல ஏற்படுற அலர்ஜினால வரக்கூடிய மூக்கு ஓடுதல், தும்மல். இது கரெக்டா காலை எந்திரிச்சதுல இருந்து ஒரு சிலர் 10 மணி வரையும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 11 மணி வரையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா காலையில அந்த 2 மணி நேரம் போட்ட தும்மல்னால ரொம்ப டயர்ட் ஆகி அந்த நாள் ஃபுல்லா அவங்களால ஆக்டிவா இருக்க முடியாம ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உங்க மூக்கு டஸ்ட்டுக்கு ஓவர் ரியாக்ட் பண்றதுதான் ரீசன். இந்த டஸ்ட் எங்க இதெல்லாம் வருது? காலையில தும்மலுக்கு என்ன காரணம்? உங்க தலானியில இருக்கிற டஸ்டா இருக்கலாம், பெட்ஷீட்ல இருக்கிற டஸ்டா இருக்கலாம், என்விரான்மெண்டல் பொல்யூஷனா இருக்கலாம், ஏசில இருக்கிற டஸ்டா இருக்கலாம், இல்ல நீங்க வளர்க்குற பெட்ஸ்ல இருந்து விழக்கூடிய முடியாவும் இருக்கலாம். முக்கியமா சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? அந்த 2 மணி நேரம் என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மூக்குல அரிப்பு இருக்கும், காதுல அரிப்பு இருக்கும், தொண்டையில அரிப்பு இருக்கும், மேல் அன்னத்துல அரிப்பு இருக்கும், தொண்டை ஃபுல்லா வலி இருக்கும், மூக்குல ரன்னிங் நோஸ் இருக்கும், தும்மல் தொடர்ந்து இருக்கும். ஒரு சிலருக்கு போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங், அதாவது தொண்டைக்கு பின்னாடி சளி இறங்குறது இருக்கும், தலபாரமும் ஒரு சிலருக்கு இருக்கும். இது ஹோமியோ மெடிசின்ஸ்ல கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். ஹோமியோபதியில ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் தனித்தனியா மருந்து இருக்கு. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே தும்மல் இருக்கு, பேச முடியாத அளவுக்கு தொடர்ந்து தும்மல் இருக்கு, கண்ணை திறந்த உடனே தும்மல் இருக்கு, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சோன்னு தும்மல் இருக்கு. இந்த தும்மலோட சேர்த்து மூக்கு வடியலாம், அதுக்கு ஒரு தனி மருந்து இருக்கு. மூக்கு வடியாம இருக்கலாம், அதுக்கு தனி மருந்து இருக்கு. சின்ன டஸ்ட் பட்டாலே தும்மல் வருது, அதுக்கு தனி மருந்து இருக்கு. இன்எஃபெக்சுவல் எஃபர்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது தும்மல் வர்ற மாதிரி இருக்கும், ஆனா தும்மல் வராது. அப்படியே பாதியிலே போய் நின்று தும்மல் வராம ஸ்டாப் ஆயிடும். இது இன்னும் கொடுமையா இருக்கும். தும்மலோட சேர்த்து லாரிங்ஸ்ல தொண்டையில கரகரப்பு ஏற்படும். தொடர்ந்து பெராக்சிஸ்மல் சொல்லுவோம். தொடர்ந்து ஒரு 10 தும்மல் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும், மறுபடியும் தொடர்ந்து 20 தும்மல் இருக்கும், அப்புறம் 10 நிமிஷம் கேப் இருக்கும், அப்புறம் தொடர்ந்து ஒரு 20 தும்மல் இருக்கும், 10 நிமிஷம் கேப் இருக்கும். இந்த மாதிரி இந்த தும்மலோட சேர்த்து மூக்குல டிங்கிலிங் சென்சேஷன் சொல்லுவோம், அது இருக்கலாம், தொண்டையில கரகரப்பு ஏற்படலாம். இது எல்லாமே காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்கிறத பார்க்க முடியுது. மேனேஜ்மெண்ட் என்ன? உங்களுடைய ஏசி ஃபில்டரை ரெகுலரா கிளீன் பண்றது, பில்லோ கவரையும் பெட்ஷீட் கவரையும் ரெகுலரா மாத்துறது, பெட்ஸ் இருந்தா பெட்ரூமுக்குள்ள தயவுசெய்து அலோவ் பண்ணாதீங்க. ஹோமியோ மெடிசின்ஸ்ல உங்க சிம்டம்க்கு ஏத்த மாதிரி மருந்து கொடுக்கும்போது இந்த அலர்ஜிய கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். பொது அலோபதியில செட்ரிசின், மாண்டிலூகாஸ் இந்த மாத்திரை தான் உங்களுக்கு தெரியும். இதை போடுவீங்க, 1 வாரம் நல்லா இருக்கலாம், 2 வாரம் நல்லா இருக்கலாம், மறுபடியும் வரும். இந்த அலர்ஜி ஏற்படக்கூடிய தன்மையை, சசப்டபிலிட்டிய கண்டிப்பா ஹோமியோபதி மெடிசின்ஸ்னால கம்ப்ளீட்டா வேரோட உங்க உடம்புல இருந்து எடுக்க முடியும். அப்ப டஸ்ட் எக்ஸ்போசர் ஆச்சுனாலும் இந்த மாதிரி தும்மலுங்கிறது ரொம்ப குறைவா இருக்குமே தவிர நீங்க டயர்ட் ஆகி ஹோல் டே தூங்குற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு போக மாட்டீங்க. ஸோ அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் 8939557575 நம்பருக்கு கால் பண்ணுங்க.